friends, welcome back to my channel Green Chilli. என்ன இது டைட்டில் ரொம்ப பில்டப்பா இருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒன் சைஸ் மோல்டு எடுத்துருக்கேன். இந்த கம்மல் செய்கிறதுக்கு எப்பவுமே ஒன் சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே கொஞ்சம் பெருசாக தான் வரும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் இது ஐ திங்க் ரெசின் ஸ்டோன்ஸ் நிறைய ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒட்டுவாங்க, இதை வச்சு ஒட்டி மேலே டிசைன்லாம் பண்ணுவாங்க. இதுதான் நான் இந்த ஒன் சைஸ் மோல்டில் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். நான் ஏற்கனவே இந்த மாதிரி இயரிங் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குற பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். கலரிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷில் ஒன் சைஸ் மோல்டில் இப்படி மாட்டிட்டு நான் இதுக்கு ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஜிம்கா ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ இதில் ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுத்து அப்படியே பாதியாக ஒட்ட வேண்டியதான். அதாவது பாதி ஸ்டோன் கீழே வரும், பாதி ஸ்டோன் மேலே வரும். இது ட்ராப் ஷேப் நான் யூஸ் பண்ணுறேன். ரவுண்டில் இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்ததில்ல. இதை ஏன் ஃப்ரேம்டு குந்தன்ஸில் பண்ணாமல் இதை பண்ணுறேன்னா, ஃப்ரேம்டு குந்தன்ஸில் எப்படி இருந்தாலும் ஃப்ரேம் கருக்க தான் செய்யுது. அதனால தான் இது லேஸில் வந்து கருக்காது. இது ஏன் இதை செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர் கொடுத்தது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால நான் டிலே பண்ணல. அவங்க கேட்ட கலர்ஸில் இந்த ஸ்டோன்ஸ் கிடைக்காது. ஏற்கனவே என்கிட்ட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, கோல்டு இந்த மாதிரி கலர்ஸ் வச்சுருந்தேன். அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு அந்த செட்டில் நான் அவங்களுக்கு இயரிங்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் அது பிக்சர் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தான் இந்த கலர்ஸ்லாம் கேட்டாங்க. ப்ரௌன், அப்புறம் ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு அப்போதைக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கல. நான் பாண்டிச்சேரியில் எனக்கு வந்து ஸ்டோன்ஸ் கிடைக்கல. சென்னையிலனா கொஞ்சம் கிடைக்கும், அதுவும் 100 கிராம்ஸாக தான் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு 100 கிராம்ஸ் வாங்கினா ஸ்டோன்ஸ் நிறைய வரும். ஸ்டோன்ஸ் அப்படியே மீந்து போயிடும். இது ஒரு இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 கிராம்ஸ் இருந்தால் போதும் ஒரு பேர் பண்ணுறதுக்கே. அதனால நான் வந்து இது அதிகமாக வாங்க மாட்டேன் யோசித்தேன். அதனால தான் இந்த ஆர்டரை நான் இவ்வளோ லேட் பண்ணி பண்ணுறேன். வேறு யாராச்சும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஸ்டோன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்து இந்த கம்பளை எல்லாம் ஒரே நாளில் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதுனால இவ்வளோ லேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் இவ்வளோ பொறுமையாக எனக்காக வெயிட் பண்ணி நான் தான் செஞ்சு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணி இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நாளைக்காச்சும் கொடுத்துடணுன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயர் ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு ஏன் நான் B6000 யூஸ் பண்ணாமல் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறேன்னா, நான் இதில் யூஸ் பண்ணி பழகிட்டேன். இதுவுமே எனக்கு நல்லா தான் இருக்குது. B6000 விட நான் ஃபேப்ரிக்கில் தான் இது வரைக்கும் இந்த இயரிங்ஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். கோல்டில் த்ரெட்டில் ரேப் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அது இன்னும் பெருசாக தெரியும் இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம். அதனால தான் நான் எப்பவுமே நூல் சுற்றுறது கிடையாது. இந்த டிசைன் பண்ணுறப்ப மட்டும் நூல் சுற்றவே மாட்டேன். மேக்ஸிமம் ஒன் சைஸ் மோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் இன்னும் சின்னதாக கேட்குறாங்க, இன்னும் பெருசாக கேட்குறாங்க அப்படின்னா தான் அடுத்த சைஸ் போவேன். ஆனால் இதில் வேறு சைஸ் நான் பண்ணதே இல்லை. ஒன் சைஸ் பண்ணியிருக்கேன். 0 சைஸ் ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ அடுத்த லேயர் நான் அதே மாதிரி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ஃபுல்லாக இது ஸ்டோன் மேலேயே தான் பாதி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் மேலேயே தான் வரும். இந்த இயரிங் ஃபுல்லாக காயறதுக்கு, இந்த மோல்டு மட்டும் காயறதுக்கு 24 ஹவர்ஸ், அதாவது குறைஞ்சது 12 ஹவர்ஸ் ஆச்சு எடுத்துக்கும். நான் வந்து மொத்தமாக இது வரைக்கும் 6 லேயர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ மேலே இப்படி தான் வரும். இப்போ தான் ட்விஸ்ட்டு. இதை இப்போ இதிலேருந்து இந்த ஸ்டோன்ஸ் வெளியில் வராமல் ஜிம்காவை வெளியில் எடுக்கணும். நான் இந்த மாதிரி த்ரெட் கட்டர் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி எடுத்துகிட்டு வருவேன். நான் இதை ஃபேப்ரிக் க்ளூவில் தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் B6000, 7000 அந்த க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே நல்லா தான் ஒட்டும். இதுவும் லேஸில் பிச்சுக்கிட்டுலாம் வராது. ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால நல்லா காஞ்சிரும். அவ்வளோதான், எடுத்துட்டேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒட்டணும். மொத்தம் 6 லேயரில் ஒட்டியிருக்கேன் இல்லையா இருக்கேன். இப்போ இன்னொரு லேயர், 7வது லேயர் ஒட்டணும். அந்த பூ தான் எப்படி வரும்னு தெரில. இது ஃபைனலாக இந்த பூ மாதிரி வந்துடும். சில இதில் ஃபினிஷிங் வந்து 5 வரும், 5 ஸ்டோன்ஸ் வரும். சில இதில் 6 வரும். ரொம்ப கிட்ட வச்சு ஒட்டுவேன். நடுவில் ஐபின் இல்லை ஹெட்பின் போடுறதுக்கு இடம் இருந்தால் போதும்.
இதில் 6 பூ வரும் போல் இருக்குது. இதில் ஃபைனல் கடைசி கல். ஸோ 6 பூ வந்திருக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த ஃப்ளவர், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஃபுல்லாக ட்ரை ஆகுறது அட்லீஸ்ட் 12 hours விடணும். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம். நான் பேட்ச் ரெடி பண்ணுறேன். பேட்சுக்கு ஒரு ரவுண்டில் நான் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ 6 பூ ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி பூ தான் இதில் ஒட்ட போகிறேன். இப்போ அதே மாதிரி பூ டிசைன் வந்துருச்சா, இப்போ அதில் எப்படி லேயராக ஒட்டினமோ அடுத்தடுத்தது அதே மாதிரி திரும்பவும் க்ளூ வச்சுட்டு இந்த கேப்பில் ஒட்ட போகிறேன். அதாவது இங்கே ஸ்டோன்ஸ் வரும். இது கீழே 6 மேலே 6 பூ ஒட்டியாச்சு லேயராக. இதுக்கு நடுவில் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு ஒரே ஒரு டாப் ஸ்டெப் குந்தன் இப்படி வச்சிட வேண்டியதான். அந்த ஜும்கா அளவுக்கு நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் பின்னாடி ஸ்டட் பேஸ் ஒட்டி நம்ம இன்னொரு கேன்வாஸ் ஒட்ட முடியும், இல்லைன்னா இது நகர்ந்துடும். இன்னொரு கலர் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி காட்டுறேன். இது இன்னொரு லேயர் கேன்வாஷ். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டிட்டு அடுத்த லேயர் கேன்வாஷ் நடுவில் ஸ்டட் பேஸ் ஒட்டிட்டு கட் பண்ணுறேன். இது இன்னும் காயலை. இதில் 6 பூ வந்துச்சு இல்லையா மேலே லேயர், இதில் 5 தான் வந்திருக்கும். இதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு வெளிச்சத்தில் சரியாக தெரியல, நான் ஃபோட்டோஸ் எடுத்து வேணால் காட்டுறேன் பாருங்கள். கடைசியாக இதில் நான் ஒரு ஹெட் பின்னில் பேர்ல் போட்டுக்குவேன். ஜிம்கா கேப்புக்கு பதில் இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக நான் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறது. அடியில் போடுறதுக்கு மட்டும் ஜிம்கா கேப் மேலே மட்டும் யூஸ் பண்ணுறது. போட்டுட்டு 5 mm அகேட்ஸ் பீட்ஸ் இதே கலரில் எங்கிட்ட இருந்துச்சு, நான் அதை வச்சு மேலே கோல்டன் பீட்ஸ் எதுவும் போடாமல் இது மட்டும் போடுறேன். இது இன்னும் காயாததுனால இதை கட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரும். இதோட பேரு பாருங்கள். இது இந்த ஒரு கலர் மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறைய கலரில் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கினேன் இல்லையா, இந்த கலர் எல்லா கலர்லையும் பண்ணி வச்சுருக்கேன். இது வயலட், சில்வர், இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா கிறிஸ்டல், அது போட்டிருக்கேன். இது மயில் பச்சை கலர். இதில் பெரிய கிறிஸ்டல் இல்லை, சின்ன கிறிஸ்டல், கிட்டத்தட்ட அந்த கலரில் போட்டிருக்கேன். இந்த பிளாக்குக்கு பிளாக்கில் அகேட்ஸ் 8 mm சைஸில் போட்டிருக்கேன். சின்ன சைஸ் இல்லை, அதனால் சின்ன சைஸில் கிறிஸ்டல் இருக்குது. இந்த சைஸில் கிறிஸ்டல் இருக்கும். அதனால் வேணால் இது போட்டிருக்கேன். நீங்கள் கீழே தொங்க விடணுன்னா ஒரு ஐபெயின் போட்டுட்டு இந்த ஒரு அகேட்ஸ் அதில் போட்டு தொங்க விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கோல்டன் கலர் கிறிஸ்டல். இது மெஜந்தா பிங்க். இது டார்க் பிங்க், மெஜந்தா பிங்க் மாதிரி வராது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் அது மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த க்ரீனுக்கு தான் என்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன போடுறதுன்னு தெரில. ஏதாச்சும் கோல்டன் கலரில் பீச் போட்டுவோமா, இல்லை பேர்ல்ஸ் போடுவோமா, இல்லை கிறிஸ்டல் போடலாமா, ஒயிட் கிறிஸ்டலே டிரான்ஸ்பரண்ட்டான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏற்கனவே ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு இந்த கலர்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கலர்லாம் செஞ்சுருக்கேன். அப்படி பிளாக் செஞ்சு கொடுத்துருக்கேன். நிறைய முறை பிச்சுக்குச்சு, அதனால இன்றைக்கி இந்த முறை இந்த கலர்லாம் செஞ்சுருக்கேன். இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி சாரீக்கு மேட்சாக போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரைட்டாக எடுத்து கொடுக்கும். நைட்லலாம் செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கம்ப்ளீட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.